இங்க ஈஸ்வரிக்கு புரியுற மாதிரி அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே இங்க தெரியப்படுத்துற மாதிரி பாக்கியாவுமே மாசா பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. அதே நேரம் அந்த நிமிஷம் இங்க ஈஸ்வரி ஒரு வேலை பாக்கியா சொன்ன மாதிரி நம்ம உண்மையுமே பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோமா, இங்க கோபியோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறதே நாம தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதையெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே எவ்வளவோ இந்த பக்கம் ராதிகா கிட்ட போராடி பாக்குறாரு. பட் ஆனா ராதிகா அதுக்கு மசியாம இங்க பாருங்க, எங்க 2 பேர் லைஃபுக்கு நீங்க தேவையே இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க அவங்களுமே கோபி அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. அங்க இருந்து இங்க வெளியில வந்த கோபியுமே என்ன பண்றதுனே தெரியாம வெளி பெதிங்க போயிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க வந்த ராதிகாவுமே இனிமேல் நீங்க மொய்யவையும் பார்க்க கூடாது, என்னையும் பார்க்க கூடாது, எங்க வீட்டுக்கே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி பர்மனண்டா அங்க கோபி விட்டு வெளியில அமைச்சிருப்பாங்க. இது நினைச்சுதான் கோபி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவருமே இங்க ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக பாருக்கு போறாரு. அங்கேயும் போய் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி கோபி பார்ல இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு இங்க செந்திலுமே வராரு. வந்தது மட்டும் இல்லாம கோபி கிட்ட, ஏன் கோபி இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இந்த டைம்ல நீ இவ்வளவு தண்ணி அடிச்சனா உனக்கு பிரச்சனை ஆயிடும்டா, நான் சொல்றதை கேளு, இப்போதைக்கு நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கோபியுமே அதை எதையுமே புரிஞ்சுக்காம ராதிகாக்கு என்ன வேணாம்னு சொல்லி என்ன ஒதுக்கி தூக்கி போடுறாடா. ஆனா அவளுக்காக நான் எவ்வளவு விஷயத்த எங்க வீட்டுல பேசியிருக்கேன் தெரியுமா, அவளுக்கு என்னோட அருமையே புரியலடா. கண்டிப்பா பாரு, நான் இனிமேல் அவகிட்ட போவே மாட்டேன், அவட்ட பேச மாட்டேன், அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவை பத்தி பயங்கரமா திட்டிக்கிட்டு கோபியுமே பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க செந்திலுமே ஒரு வழியா கோபியை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கோபியை கைத்தாங்களா கூட்டிட்டு இங்க பாக்கியோட வீட்டுக்கு வராங்க. அதே நேரம் ஈஸ்வரியுமே கோபி ஒருவேளை இங்க ராதிகா வீட்டுக்கு போயிட்டானா, என்ன கடைசியில இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபி பத்தி யோசிச்சுட்டு இருந்த ஈஸ்வரியுமே கரெக்டா கோபியா இங்க செந்தில் தூக்கிட்டு வரதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு செந்தில்கிட்ட போயிட்டு என்னாச்சுப்பா, கோபிக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப செந்திலுமே இங்க ராதிகா இனிமேல் எங்க வீட்டுக்கு வராத, இனிமேல் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கோபி ரொம்பவே வருத்தப்பட்டு சரக்கு அடிச்சிட்டாமா, தயவு செஞ்சு அவனை வெளியில விட்டுறாதீங்க, இப்போதைக்கு அவனை வீட்டிலே வைங்க அப்படின்ற மாதிரி இங்க செந்திலுமே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இங்க கோபியை மேல கூட்டிட்டு போன ஈஸ்வரியுமே அவனை தூங்க வச்சுட்டு, இங்க பாரு கோபி, கவலைப்படாத, எல்லாமே சரியா இருந்தா அப்படின்னு சொல்லி கோபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பாக்கியாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. இந்த ஆளுக்கெல்லாம் புத்தியே கிடையாது, மறுபடியும் அவங்க அம்மா தான் முக்கியங்கிறதுக்காக ராதிகா விட்டுட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இங்க கோபி பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க ரூம்ல இருக்கிற கோபியுமே, அம்மா இதுக்கு மேல உங்களை விட்டு நான் பெரிய மாட்டேமா, எனக்கு யாருமே தேவையில்ல, நீங்க மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கோபி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஈஸ்வரியுமே கவலைப்படாதப்பா, நானும் கடைசி வரைக்கும் உன்னை பாத்துக்குவேன், உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கைய இதே வீட்டுல நான் அமைச்சு தருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க கோபிக்கு லைட்டா வந்து நெஞ்சு வலி எடுக்க ஆரம்பிக்குது. அப்ப கோபியுமே நெஞ்சை பிடிச்சிட்டு, அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஈஸ்வரி ரொம்பவே பயந்து போயிட்டு இங்க செலியனை கூப்பிட்டு, செலியன் அப்பாக்கு நெஞ்சு வலிக்குதுடா, உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு, என்னன்னு போய் பாத்துருவோம்னு சொல்லிட்டு இங்க கோபியை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு டைரக்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்துல இந்த விஷயத்தை பத்தி இனியாவுமே பாக்கியா ரூம்ல போயிட்டு சொல்றாங்க. அதை கேட்டு பாக்கியாவும் கொஞ்சம் பதறி போயிடுறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பாத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இங்க கோபி பாக்கிறதுக்காக அவங்களும் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ராதிகாக்கு கால் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ராதிகாவுமே அந்த கால் எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுட்டு அவங்களும் டேரக்டா கோபியை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்க வந்த உடனே தெரியுது கோபியை அட்மிட் பண்ணி ரொம்பவே சீரியஸா வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து வெளியில வந்த டாக்டருமே, ஏமா இது இந்த மாதிரி ஒரு ஆர்ட் பேஷண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ண விட்டுருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவில்லை அப்படின்ற மாதிரி ஈஸ்வரிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரியுமே, இல்லப்பா வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், அதனால அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன், என்னாச்சுப்பா இவன் நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அந்த டாக்டருமே, இங்க பாருங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் சேர்த்து குடிச்சிருந்தாருன்னா அவர் உயிரே போயிருக்கும், அதை விட முக்கியமா இதுக்கு மேல அவர் ட்ரிங்க்ஸே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு ஹார்ட்டுக்கு பயங்கரமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரிக்குமே என்ன பண்றதுனே தெரியல. கோபி பக்கத்துல போய் உட்காந்துட்டு, எதுக்காகப்பா இப்படி பண்ற, இனிமேல இப்படி பண்ணாதப்பா, அம்மா கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி எங்க கோபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க போய் பார்த்துட்டு இருந்த ராதிகாவுமே ஈஸ்வரியும் கோபியும் நல்லா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்களுமே அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வராங்க. அவங்க வெளியில வரவுமே இந்த பக்கம் ராதிகா அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வராங்க. வந்தது மட்டும் இல்லாம டேரக்டா கோபியை பாக்குறதுக்காக கோபியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கோபியை பார்த்துட்டு இந்த பக்கம் ராதிகாக்கு பயங்கரமா அழுக வந்துருது. உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பாக்கியாவுமே திரும்பி வந்து இந்த பக்கம் ராதிகாவும் கோபி என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஈஸ்வரியுமே மறுபடியும் இங்க ராதிகா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி ராதிகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னாலதான் என் பையன் இப்படி இருக்கா, என் பையன் எதுக்கு இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போன அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லி ராதிகாவை திட்டுறாங்க. அப்ப ராதிகாவுமே இங்க ஈஸ்வரியை பார்த்துட்டு, இங்க பாருங்க, நீங்க உங்க பையனோட இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் என் மனசை வெறுத்துட்டு என்னோட ஹஸ்பண்டை உங்ககிட்ட விட்டுட்டு வந்தேன். உண்மை சொல்ல போனா எனக்கு கோபி கூட வாழணும்னு இஷ்டம் தான், ஆனா உங்களாலதான் அந்த விஷயத்தை நான் விட்டுட்டு கோபியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன். ஆனா நீங்க கோபிக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி என்ன நீங்க கார்னர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே இனிமேல் நான் கோபியை பார்க்கவே வரமாட்டேன்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது, இந்த மாதிரி கோபியோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கையை நீங்க தான் அழிச்சிட்டு இருக்கீங்க. கோபியோட இந்த நிலைமைக்கு ராதிகா காரணம் கிடையாது, நீங்க தான் காரணம். சொல்லப்போனா உங்க பையனுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறது நீங்களே முடிவு பண்ணி உங்க பையனை நீங்க கொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கியவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரியுமே இவங்க இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம வெளி பிதிங்க போய் நின்னுட்டு இருக்காங்க.